ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மேந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது இன்றைக்கி சந்திர கிரகணம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு. அதுவும் நிறைந்த பௌர்ணமி நாளில் வந்திருக்கு. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில், பௌர்ணமி நாளான இந்த நாளில் சந்திர கிரகணம் வர்றது சில ராசினருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த ராசிக்காரர்கள் மட்டும் பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதாவது காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்ததுக்கப்புறம் வீட்டையெல்லாம் கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் போய் விளக்கு போட்டுட்டு வாங்க. இந்த கிரகணம் நேரத்தில் நாம் எந்த ஒரு மந்திரமும் நம்ம சொல்கிறோமோ அந்த மந்திரத்துடைய பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவும் உண்மைங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை சொல்லலாம், இஷ்ட தெய்வத்தோட பெயரை சொல்லலாம், மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மந்திரத்தை சொன்னாலும் சொல்லுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விரிப்பு விரித்து உட்காந்துக்கோங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுடுங்க. வச்சுட்டு எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மந்திரம் அவங்கவுங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நாளில் எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாங்க, எண்ணிக்கை கிடையாது. நீங்கள் முடிந்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், வயதானவர்களாகட்டும், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களாகட்டும், இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நாளில் மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். அது கூடவே நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய மந்திரம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு மனப்பயம், மனப்பதட்டம், மனக்குழப்பம் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நாம் எப்பொழுதும் தெளிவாக இருப்போம். தினந்தோறுமே நாம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சந்திர பகவானை வணங்கிட்டு படுக்கும்போது நமக்கு குழப்பம் இல்லாத வாழ்க்கை அமையுங்க. அது இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானுடைய மந்திரத்தை சொல்லும்போது பல மடங்காக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் ஒரு தடவையாவது சொல்லிவிட்டு மனசார கும்பிட்டுட்டு நீங்கள் மற்ற எல்லா மந்திரங்களும் முடிந்த வரைக்கும் இன்றைக்கி சொல்லுங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.